பகவானால் வஞ்சிக்கப்பட்டு அசுரர்கள் அமிர்தத்தை அடையாமல் போனார்கள். தேவர்கள் அசுரர்கள் இரண்டு சாராருமே கடலை கடைந்து அமிர்தத்தை வெளிக்கொண்டு வந்திருந்த போதிலும் பகவான் அந்த முழு அமிர்தத்தையுமே தேவர்களுக்கு அளித்தார். அசுரர்களுக்கு கிடைக்காமல் செய்துவிட்டார். தன்னுடைய மாயையினாலே அசுரர்களை மயக்கி அவர்களை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டார். இதனால் அசுரர்கள் மிகுந்த கோபம் கொண்டார்கள். தேவர்களுடன் போர் செய்ய முனைந்தார்கள். தேவர்களோ இப்பொழுது அமிர்தத்தை பெற்று அதை உட்கொண்டிருந்ததனால் மிக்க பலம் கொண்டு விளங்கினார்கள். அதனால் அவர்களும் தைரியமாக அசுரர்களுடன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த கடலை கடைந்து அமிர்தம் வெளிவந்ததோ அந்த கடலின் கரையிலேயே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போர் மிகவும் கொடூரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் கைகளை வெட்டி கால்களை வெட்டி தலையையே வெட்டி பலவிதமான ஆயுதங்களாலே போர் செய்தார்கள். யானைகள், குதிரைகள், ரதங்கள் மற்றும் காலாட்படைகள் இவர்கள் எல்லோரும் ஒன்றுக்கொன்று அடித்து கொண்டதனால் அந்த யுத்த களத்திலே பெரும் சப்தம் எழுந்தது. அந்த போரிலே ஒரு பெரும் வீரனும் மற்றும் அசுர சேனைகளுக்கு அதிபதியுமான பலி சக்கரவர்த்தி அவனுடைய விமானத்திலே பூரண சந்திரன் போல விளங்கினான். அந்த விமானம் தன்னுடைய எஜமானன் எங்கெல்லாம் செல்ல விரும்புகின்றானோ அங்கெல்லாம் செல்கின்ற வல்லமை கொண்டது. ஒரு பெரும் போருக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் கொண்டது. மாயை நிறைந்தது. சில சமயம் அந்த விமானம் கண்களுக்கு புலப்படும், சில சமயம் புலப்படுவதில்லை. இப்படி விசித்திரமான சக்திகளை கொண்டது அந்த விமானம். பலி சக்கரவர்த்தியைப் போலவே பலியின் மற்ற சேனாதிபதிகளும் தேவர்களோடு யுத்தம் செய்தார்கள். ஒரு கட்டத்திலே தேவர்களை வென்றும் விட்டார்கள். அதனால் தேவேந்திரனே யுத்த களத்துக்கு வந்தார். அவருடன் அக்னி, வாயு, வருணன் மற்றும் பல தேவர்களும் இருந்தார்கள். அதனால் போர் இன்னும் உக்கிரமாக ஆனது. எண்ணிறந்த யானைகளும் குதிரைகளும் காலாட்படைகளும் கைகள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டு கோரமான நிலைமையை அடைந்தார்கள். அந்த போர்க்களத்திலே இருந்து கிளம்பிய தூசியானது எல்லா திசைகளையும் மறைத்தது, சூரியனை கூட மறைத்தது. அப்படி ஒரு பெரும் போர் அங்கே நிகழ்ந்தது. அந்த போரிலே தேவேந்திரனும் பலியும் ஒருவருக்கொருவர் நேரடியாக போர் செய்தார்கள். தேவேந்திரனை தாக்குவதற்காக பலி எந்த ஆயுதத்தை பிரயோகித்தாலும் அந்த ஆயுதத்தை எல்லாம் வெட்டி தள்ளினார் மகேந்திரன். அவ்வளவு சுலபத்திலே பலி சக்கரவர்த்தியினால் இந்திரனை வென்றுவிட முடியவில்லை. உடனே பலி சக்கரவர்த்தி மாயையின் உதவியோடு தன்னுடைய மாயையினாலே தன்னுடைய உருவத்தையே யார் கண்களிலும் படாதவாறு மறைத்து கொண்டான். மேலும் பலவிதமான மாயைகளையும் செய்தான். தேவர்கள் மீது பெரிய பெரிய மலைகளெல்லாம் விழுந்தன, மரங்கள் விழுந்தன, பெரிய பெரிய கற்கள் விழுந்தன. ஆனாலும் எங்கிருந்து யார் தங்களை தாக்குகின்றார் என்பது கூட அவர்களுக்கு புலப்படவில்லை. ஏனென்றால் பலி சக்கரவர்த்தி அவ்வளவு தூரம் மாயையிலே வல்லவனாக இருந்தான். அதை போலவே மற்ற அசுரர்களும் பலவிதமான மாயைகள் மூலம் தேவர்களோடு யுத்தம் செய்து தேவர்களை முற்றிலும் களைப்பு அடைய செய்தார்கள். இந்திரனும் மற்ற தேவர்களும் இப்படிப்பட்ட மாயா யுத்தத்திற்கு பதில் சொல்ல முடியாமல், எந்த விதத்திலும் பதிலடி கொடுக்க முடியாமல் இருந்தார்கள். வேறு வழியில்லாமல் பகவானையே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே சரணம் என்று அடைந்து அவரை தியானித்தார்கள். உடனே பகவான் கருடன் மீது ஏறிக்கொண்டு அந்த யுத்த களத்திலே பிரவேசித்தார். அவர் அங்கே தோன்றிய உடனேயே அசுரருடைய எல்லா மாயைகளும் அருந்து போயின, விடுபட்டு போயின. அவை எல்லாமே மறைந்துவிட்டன. எப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு விழிப்பு வந்தவுடனே அவனுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போய் விடுகின்றனவோ, எப்படி பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே ஒரு பக்தனுடைய சகல ஆபத்துக்களும் நீங்கி விடுகின்றனவோ, அவ்வாறாகவே பகவான் அங்கே தோன்றிய உடனேயே சகல மாயைகளும் நசித்து போய்விட்டன என்று கூறுகின்றது பாகவத புராணம். அசுரர்களின் தலைவர்கள் மகாவிஷ்ணுவிடமே போர் செய்தார்கள். பகவான் காலநேமி என்கின்ற அசுரனையும் மாலி, சுமாலி என்பவர்களையும் கொன்றார். காலநேமியை அவன் எரிந்த சூலத்தாலேயே கொன்றார். மாலியையும் சுமாலியையும் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே அவர்களுடைய தலைகளை வெட்டி கொன்றார். அவ்வாறாகவே மால்யவான் என்கின்ற அசுரனையும் தலையை வெட்டி கொன்றார். இப்படி அந்த யுத்த களத்துக்கு தானே நேரிலே வந்தார் பகவான். அதனால் அவருடைய பேரருளினால் தேவேந்திரன் உட்பட சகல தேவர்களும் மீண்டும் நல்ல வலிமையை பெற்றார்கள். மனத்திலும் உடலிலும் பலசாலிகளாக ஆனார்கள்.
மிக்க வீரியம் கொண்டு அசுரர்களுடன் போர் செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தேவேந்திரன் மிகுந்த கோபத்தை கொண்டிருந்தார். அதனால் பலியை கொல்வதற்காக தன்னுடைய கையிலே வஜ்ராயுதத்தை ஏந்தி கொண்டார். வஜ்ராயுதம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு தேவேந்திரன் பலியை நோக்கி கூறினார். மந்திரஜாலம் செய்பவன் சாதாரணமான பாமர மக்களுடைய கண்களை கட்டி அவர்களுடைய பணத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு விடுகின்றான். அவ்வாறே பலவிதமான மாயைகளை பயன்படுத்தி எங்களை வென்றுவிடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீங்கள் எல்லோருமே, அசுரர்கள் எல்லோருமே உங்களுடைய மாயையினாலே சொர்க்கத்தை அபகரித்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களை கொன்று கீழே தள்ளுகின்றேன். ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பலி சக்கரவர்த்தி கவலைப்படவில்லை, துக்கப்படவில்லை, கோபம் கூட படவில்லை. எல்லோருமே காலத்தினாலே தூண்டப்பட்டு தங்கள் தங்கள் கர்மங்களை செய்கின்றார்கள், தாங்கள் விரும்பிய கர்மங்களை செய்கின்றார்கள். அந்த கர்மங்களிலே அவர்களுக்கு சில சமயம் வெற்றி கிடைக்கின்றது, சில சமயம் தோல்வி கிடைக்கின்றது. இந்த வெற்றி தோல்விகள் எவருடைய கைகளிலும் இல்லை. எல்லோருமே காலத்துக்கு வசப்பட்டவர்கள்தான். அதனால் இந்த விஷயத்தை எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் வெற்றி கொள்ளும்போது கொக்கரிப்பதும் இல்லை, தோல்வி அடையும் பொழுது துவண்டு விடுவதும் இல்லை. அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் அறியாமை கொண்டவர்கள். தங்களுடைய சொந்த வலிமையினாலே வெற்றி அடைகின்றோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள். எனவே நீங்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று பதிலளித்தார். அதன் பிறகு நாராசம் என்கின்ற தன்னுடைய பானங்களை தன்னுடைய வில்லிலே பூட்டிக்கொண்டு அந்த வில்லின் நாணை தன்னுடைய காது வரையிலே இழுத்து தேவேந்திரன் மீது எய்தார். அதனால் தேவேந்திரன் பலி சக்கரவர்த்தியின் மீது தன்னுடைய வஜ்ராயுதத்தை பிரயோகித்தார். அந்த ஆயுதத்தினாலே அடிக்கப்பட்ட பலி சக்கரவர்த்தி தன்னுடைய வாகனத்துடன் கீழே விழுந்துவிட்டார். உடனே இன்னொரு அசுரன் அங்கே ஓடி வந்து தேவேந்திரனை எதிர்த்தான். தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே அவனுடைய தலையையும் வெட்டினார் மகேந்திரன். உடனே நமுச்சி முதலிய வேறு சில அசுரர்கள் அங்கே வந்து சேர்ந்து மகேந்திரனை எதிர்த்தார்கள். அவர்கள் எல்லோருடனுமே போர் புரிந்தார் தேவேந்திரர். மீண்டும் ஒருமுறை தன்னுடைய வஜ்ராயுதத்தை நமுச்சி என்கின்ற அந்த அசுரனின் மேலே பிரயோகித்து அவனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு முயற்சித்தார். ஆனால் அந்த மிக மிக வலிமை வாய்ந்த ஆயுதத்தினாலே கூட நமுச்சியின் தலையை வெட்ட முடியவில்லை. கழுத்தை வெட்டுவதென்ன, கழுத்தின் வெளி தோலை கூட அதனால் வெட்ட முடியவில்லை. ஒரு சிறு கீறலை கூட உண்டாக்க முடியவில்லை. அதை கண்டு மிகவும் வியந்து போனார் தேவேந்திரர். அப்பொழுது வானத்திலே ஓர் அசரீரி கேட்டது. இந்த நமுச்சி என்பவன் ஒரு மிக அரிய வரத்தை பெற்றிருக்கின்றான். இந்த அசுரனை ஈரமான ஆயுதங்களால் கொல்ல முடியாது, அதை போலவே உலர்ந்த ஆயுதங்களாலும் இவனுடைய கழுத்தை வெட்ட முடியாது, இவனை கொல்ல முடியாது. அதனால்தான் வஜ்ராயுதம் இவனிடம் பயன்படவில்லை. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்வாயாக என்று அந்த அசரீரி கூறியது. தேவேந்திரன் உடனே யோசித்தார். ஈரம் இல்லாதது, அதே சமயம் அதை உலர்ந்தது என்றும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆயுதம் எது என்று, அப்படிப்பட்ட பொருள் எது என்று அவர் யோசித்த பொழுது நுரை, ஃபோம் அவருடைய எண்ணத்திலே தோன்றியது. நுரையை உலர்ந்தது என்றும் சொல்லிவிட முடியாது, ஈரமானது என்றும் சொல்லிவிட முடியாது. அல்லது அதை உலர்ந்தது என்றும் சொல்லலாம், ஈரமானது என்றும் சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட நுரையையே எடுத்து நமுச்சியின் மேலே செலுத்தி நமுச்சியை கொன்றார் தேவேந்திரர். இப்படி சமயோசிதமாக யோசித்து செய்த தேவேந்திரனின் செயலை எல்லா மகரிஷிகளும் பாராட்டினார்கள். வானத்திலிருந்து பூ மாறி பெய்தது. கந்தர்வர்கள் பாடினார்கள், நாட்டியமாடினார்கள். தேவ துந்துபிகள் முழங்கின, வெற்றி முழக்கம் செய்தன. இவ்வாறாக தேவேந்திரன் செய்ததைப் போலவே வருணன், அக்னி, வாயு போன்ற மற்ற தேவர்களும் தங்களோடு போர் புரிந்த அசுரர்களை கொன்றார்கள். இப்படியாக யுத்தம் ஒரு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருந்ததை பார்த்து பிரம்மதேவர் நாரத மகரிஷியை அந்த போர்க்களத்துக்கு அனுப்பினார். நாரத மகரிஷியும் அந்த யுத்த களத்துக்கு வந்து தேவர்களை நோக்கி கூறினார். பகவானாகிய நாராயணனுடைய அனுகிரகத்தினாலே நீங்கள் அமிர்தபானம் செய்துவிட்டீர்கள், அதனால் அமரர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த யுத்தத்தை இனிமேலும் தொடர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அதனால் நாரத மகரிஷியின் வார்த்தைகளிலே மிகுந்த மரியாதை வைத்து தேவர்கள் போரை நிறுத்தினார்கள். அங்கிருந்து கிளம்பி தங்களுடைய உலகமாகிய சொர்க்கலோகத்துக்கு சென்று விட்டார்கள். அசுர சேனையிலே யார் யாரெல்லாம் உயிர் பிழைத்து இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலைவனான பலி சக்கரவர்த்தியை தூக்கி கொண்டு தங்களுடைய குருவாகிய அசுர குருவாகிய சுக்கராச்சாரியரிடம் சென்றார்கள். சுக்கராச்சாரியார் தன்னிடமிருந்த சஞ்சீவினி வித்தை என்கின்ற ஒரு அரும்பெரும் வித்தியினாலே அவர்களை குணப்படுத்தினார். பலி சக்கரவர்த்தியும் முற்றிலுமாக குணமடைந்தார். ஆனால் தான் தேவேந்திரனிடம் முழுவதுமாக தோற்றுவிட்டோம் என்று அவர் அறிந்திருந்த போதிலும் வெற்றி தோல்வி
இவற்றினுடைய உண்மைத்தன்மையை நன்கு அறிந்திருந்தபடியால் எந்த விதமாகவும் வருத்தப்படவில்லை, துக்கப்படவில்லை, அல்லது இந்திரன் மீது கோபம் கொள்ளவில்லை. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.